2 பேருமே ஏர்போர்ட்டில் சாப்பிடாம ஃப்ளைட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு போனோம். இண்டிகோ மாதிரி இல்லாமல் ஏர் கொஞ்சம் ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க. ஏர் ஃபுட்டு பற்றி நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மலேசியா போய் இறங்கினோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம்னு பார்த்திங்கன்னா மாரியம்மன் டெம்பிள் தான். இது வந்துட்டு இந்த சைனா டவுன் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் பூ கட்டுறதே ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரசித்து கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே தமிழர்கள் தான் 99% தமிழர்கள் தான் இருக்காங்க. மற்றபடி டூரிஸ்ட்டாக வந்து போகிறாங்க. கோவில் கும்பிட்டுட்டு அப்படி ஒரு 2 எட்டு வெளில வச்சோன்னாலே சைனா டவுன் வந்துடும். சைனா டவுன் வந்துட்டு நாங்கள் யூஸ்வலாக எல்லா இடங்களும் போகிறப்ப எப்படி இருக்குமோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி இருந்தது. ஆனால் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இந்த பேக்ஸ் எல்லாம் பார்க்க பயங்கர க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி பேக் ஒன்று வந்துட்டு நாங்கள் புக்கெட்டில் வாங்கினோம். இதை கம்பேர் பண்ணும்போது அந்த பேக்கோட ரேட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அடுத்தடுத்து நாங்கள் மலேசியா அண்ட் புக்கெட் கராபி வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸாக ஷார்ட்ஸில் வந்துகிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸாக எதுவுமே போடல, எல்லாமே ஷார்ட்ஸில் தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நான் வேறு ஷாப்பிங் வீடியோஸில் ரேட்டோட போட பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.